இந்த லைனை பற்றி இந்த 4 லைனை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த 4 லைனில் இந்த 2 லைன் வந்து மெத்தனால் இன்ஜெக்ஷன் லைன். ஒரு லைன் வந்து நமக்கு மெயின் கார்கோ பம்பில், இன்னொன்று வந்து ஆக்சிலரி பம்பில் போகும். ஸ்டார்போர்ட் சைடு மட்டும்தான் நமக்கு ஆக்சிலரி பம்ப் இருக்குது. ஒரு கார்கோ டேங்கில் 2 மெயின் பம்ப் இருக்கும், போர்ட் அண்ட் ஸ்டார்போர்ட். அடுத்து ஒன்று ஆக்சிலரி பம்ப். ஸோ அந்த ஆக்சிலரி பம்புக்காக தான் இன்னொரு மெத்தனால் இன்ஜெக்ஷன் லைன் போகுது. இது ஆக்சுவலி நான் மெத்தனால் இன்ஜெக்ஷன் அப்படின்னா பம்பு சம்டைம்ஸ் எல்லாம் வந்து சீஸ் ஆயிரும், ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போ கார்கோவில் வாட்டர் கண்டென்ட் என்னது இருந்துச்சுன்னா ஐஸாக மாறிடும். அப்போ ப்ரொப்பலர் வந்து இம்பலர் வந்து மூவ் ஆகாது. ஸோ அந்த இம்பலரை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தனால் இன்ஜெக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வழி நம்ம மேலே இருந்து மெத்தனால் இன்ஜெக்ட் பண்ணும்போது உடச்சிரும், அந்த ஐஸை உடச்சி உருக்கிடும். அதுக்கப்புறம் இம்பலர் ஃப்ரீ ஆயிரும், அதுக்கப்புறம் இம்பலர் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இந்த லைன் கொடுத்துருக்காங்க. இந்த 3வது லைன் இது என்னன்னா ஸ்பர்ஜிங் லைன்னு சொல்லுவாங்க. ஸ்பர்ஜிங் லைன் இல்லைன்னா தெரியும் நினைக்கிறேன். நம்ம இப்போ லிக்விட் மொத்தமாகவே டேங்க்ல இருந்து நமக்கு ரிமூவ் பண்ணணும், கேஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இது வழி தான் நம்ம வந்து வேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ லிக்விட் வந்து கேஸாக மாறி டேங்கில் ஃபுல்லாக வந்து லிக்விடு இல்லாமல் போயிடும். ஸோ இந்த 4வது லைன் வந்து நம்ம பாட்டம் ஸ்ப்ரே, டாப் ஸ்ப்ரே, சம் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லைன் தான் வந்து இந்த லைன். இது கடைசியில் போய் அந்த சின்ன சின்ன ஹோலாக இருக்கும், அதுலேருந்து ஸ்ப்ரே மாதிரி கார்கோ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும் மேலே. இந்த லைன் எதுக்குன்னா நம்ம மேலே இருந்தே வரும் நம்ம லைன். இது வந்து இப்படி கரெக்டாக சென்டராக வந்துட்டு இப்படி ஸ்ப்ளிட் ஆகி இதோட இதுதான் நம்ம ஃபில்லிங் லைன், ட்ராப் லைன், ஃபில்லிங் லைன், எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். சின்னதாக வருதில்ல இந்த லைன், இந்த இது சின்னதாக டியூப் மாதிரி வரும். அது வந்து டெம்பரேச்சர் சென்சர். நம்ம கார்கோ டேங்கில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாட்டம், மிடில், அப், டாப் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் செக்ஷனில் வந்து இந்த டெம்பரேச்சர் சென்சர் இருக்கும். இதுதான் நம்மளோட லெவல் சென்சர். இதுக்குள்ளே தான் வந்து லெவல் சென்சர் இருக்கும். ஃப்ளோட் கேஜ் வந்து இதோட கீழே இருக்குது, பிளாக் கலரில் உங்களுக்கு தெரியும் பார்த்தா. நான் தெரியுதுல்ல, இதுதான் வந்து நம்மளோட ஃப்ளோட் கேஜ். நம்மளோட லெவல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு லெவல் சென்சர் இதுக்குள்ளே தான் இருக்குது, லெவல் சென்சர்.